ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து ஒரு வீக்கெண்ட் vlog தான். சாட்டர்டே அப்படின்றதுனால வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து சண்டே. சண்டே மார்க்கெட்டில் போய் அந்த உழவர் சந்தையில் போய் காய்கறி வாங்க வேண்டிய டைம். ஸோ இன்னைக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் காலி பண்ண முடியுமோ அதெல்லாம் காலி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து வாழைப்பூவில் ஒரு சிம்பிளான பட் கொஞ்சம் ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி ஒன்று பார்க்கலாம். வெங்காயம் பூண்டு இதில் நான் போட போகிறதில்ல. ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வாழைப்பூ வந்து ஒரு வாழைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது ஒரு பேட்ச் வந்து வடை பண்ணியாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை வந்து பருப்பு போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாசி பருப்பும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் நான். ஸோ அது கூடயே இந்த வாழைப்பூவை கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம இந்த கடைசியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பூலெல்லாம் அந்த கள்ளன் கள்ளி எடுக்க முடியாது. ஸோ அந்த சின்னதாக இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். அண்ட் வந்து இந்த இது வந்து அப்படியே வந்து நம்ம சாப்பிடலாம். ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் வாழைப்பூ பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா இது கேர்ள் பேபிஸ்க்கு, யூஸ்வலாக லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது அந்த யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து அவங்க கட் பண்ணாங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் இது ஒன்று அவங்க சாப்பிட்ருவாங்க, நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன் அப்படின்னா, இல்லாட்டி வந்து எனக்கு கொடுத்துருவாங்க நான் வீட்டில் இருந்தா. இது வந்து அப்படியே நம்ம வந்து பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு வாழைப்பூ வந்து பிடிக்காது. ஏன்னா அதில் ஒரு துவர்ப்புத்தன்மை இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து அதை கரெக்டாக செய்கிற மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியாகவே செய்யலாம். நம்ம வடை செஞ்சோம்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதனுடைய டேஸ்ட் அதில் தெரியாது. அதே மாதிரி கொஞ்சம் பருப்பு, தேங்காய் இதெல்லாம் போட்டு நம்ம கூட்டு மாதிரி செஞ்சோம்னாலும் உங்களுக்கு அந்த துவர்ப்பு தெரியாது. நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கூட இது நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இதை நான் அதை ஃபுல்லாக நறுக்கிட்டு காமிக்கிறேன். இங்கே வந்து குக்கரில் வந்து நான் சொன்ன மாதிரி பாசிப்பருப்பு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன். இருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சமாக பாசிப்பருப்பு, இது வந்து மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பூவை வந்து இந்த மாதிரி நம்ம நறுக்கிக்கணும் பொடியாகவே. அந்த தோலோடையே நம்ம நறுக்கிக்கலாம். ஏன்னா அது எடுக்கவும் முடியாது, ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நம்ம இப்படியே நறுக்கிக்கலாம். நீங்க எத்தனை பேர் இதை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. இது இந்த மாதிரி நாரெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுடுங்க. மிச்சப்படி இதை குக்கர்ல போட்டுக்கலாம். நம்ம இது ஆக்சுவலி மோர்ல போட்டும் செய்வாங்க, அந்த துவர்ப்பு போகணும் அப்படின்றதுக்காக. நம்ம வந்து ரொம்ப நேரம் அதை கட் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தா நம்ம அந்த மாதிரி செய்யலாம். நான் வந்து உடனே பண்றதுனால நான் அப்படியே வந்து பருப்புல போட்டுட்டேன் நான். இப்ப வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நம்ம இப்ப பாருங்க இதுல போட்டிருக்கேன் நான். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம், ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதை. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த பருப்பு வந்து கொஞ்சமா உப்பு போட்டு பருப்பையும் வாழைப்பூவையும் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. இங்க வந்து தொட்டுக்கிறதுக்கு என்ன, அதாவது ஊத்தி சாப்பிட்றதுக்கு என்னன்னா கத்திரிக்காயும் சுண்டைக்காயும் போட்டு ஒரு கடையல் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்க துவரம்பருப்பு, இது அந்த கைக்குத்தல் துவரம்பருப்புன்னு சொல்லுவாங்க, ஹேண்ட் பவுண்டு பருப்பு, அது வந்து இங்க வந்து ஒரு கப் போட்டு ஊற வச்சிருக்கேன் நான். அப்புறம் இந்த கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிட மாட்டாங்க சில பேர். அது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க சாப்பிட்றவங்க சாப்பிடலாம். பட் அதில் ஆனால் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. பட் சில பேருக்கு அது ஒத்துக்கிறது இல்லை. அதே மாதிரி சுண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் இந்த பூச்சி மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சுண்டைக்காயை வந்து பூச்சி மருந்துக்கு பதிலாக வந்து 15 days ஒன்ஸ் வந்து நம்ம டயட்லேயே சேர்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போதான் வந்து அந்த 6 months ஒன்ஸ் இல்லை 1 year ஒன்ஸ் வந்து பசங்களுக்கு அதே மாதிரி பெரியவங்களுக்கும் பூச்சி மருந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க சுண்டைக்காயை வந்து மாசத்துல 2 தடவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த பூச்சி மருந்து சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. இதுவே வந்து அந்த வேலையை செஞ்சிடும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே போட்டேன் நான். சின்ன வெங்காயம், சுண்டைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ பொடி வகைகள்லாம் அதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமா மஞ்சள் பொடி, அப்புறம் சாம்பார் பொடி. நான் வந்து பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கனால 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்க உங்க ஃபேமிலி ப்ரிஃபரன்ஸ் அண்ட் உங்க சாம்பார் தூள் எவ்வளவு காரம் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து சாஃப்டா ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இதை நம்ம கடையல் மாதிரி தான் செய்ய போறோம். ஸோ எல்லாமே ப்ரெஷர் குக் ஆன பிறகு நம்ம கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தாளிக்க போறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன் நான். இதை ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க விசில் விடுற மாதிரி இருந்தன்னா குக்கர்ல ஒரு விசில் விட்டுட்டு 15 மினிட்ஸ் நீங்க வச்சு எடுத்தீங்கன்னா அது சாஃப்டா குக் ஆயிடும். இப்போ வந்து இது ப்ரெஷர் குக் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ இது ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி குக் ஆயிருக்கு பாருங்க. கரெக்டா குக் ஆயிருக்கு. ஒரு விசில் விட்டனா உங்களுக்கு கரெக்டா குக் ஆயிடும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு அரப்புக்கு பாத்தீங்கன்னா தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சமா சீரகம் போட்டிருக்கேன். நீங்க தாளிக்கிறதுன்னா தாளிச்சுக்கலாம். நம்ம டைஜஷனுக்கு நான் வந்து சீரகமும் பெருங்காயமும் போட போறேன். நான் இன்னைக்கு தாளிக்க போறது கிடையாது இதை. ஸோ உங்களுக்கு டயட்ல இருக்கிறவங்க, வெங்காயம் பூண்டு சாப்பிடாதவங்க இந்த ரெசிபியை வந்து தாராளமா ட்ரை பண்ணலாம். இப்போ நான் அரைச்சிட்டு இதை போடுறப்ப காமிக்கிறேன். இப்ப பத்த வச்சுக்கலாம். இத இது கன்சிஸ்டன்சி பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி இருக்குது. இது கரெக்டா இருக்கு. கொஞ்சம் அது கொதி வந்த பிறகு நம்ம வந்து இதுல ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சமா மஞ்சள் பொடி, தேங்காய் நம்ம போட்டு இறக்கிற வேண்டியதான். கொஞ்சமா அதுல மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பருப்பு போட்டிருக்கோம் அப்படின்றதுனால. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப சிம் பண்ணிட்டு தேங்காய் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம். இங்க தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் இது இதுல சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க. ஏன்னா இதுல ஒரு துவர்ப்பு இருக்கிறதுனால தேங்காய்ல அந்த இனிப்பு வந்து பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ கொஞ்சம் நீங்க வந்து அதுக்கு தகுந்த காரம் வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் காரம் நான் ஒரு 3ல இருந்து 4 மிளகாய் போட்டிருக்கேன் இங்க. இப்போ இது உப்பு செக் பண்ணிக்கோங்க கரெக்டா இருக்கான்னு. இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமா நான் உப்பு போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். அதை ஆஃப் பண்ணிடலாம். அது ரெடி ஆயிடுச்சு. அடுத்த டிஷ் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பூ வந்து கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இங்கே நான் இன்னொரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அந்த கத்திரிக்காய் கடையலுக்கு வந்து தேவையான தாளிக்கிறது வந்து நான் தாளித்து இந்த பாத்திரத்தில் வச்சுட்டேன். இதில் தான் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அதே மாதிரி இங்கே தயிர் கொஞ்சம் இருந்தது, அதை வந்து தாளித்து விட்டுருக்கேன். தாளித்த தயிர், கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் அதில். ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா ஆயிஸ்டர் மஷ்ரூம் மசாலா, அதுதான் பண்ண போகிறேன் நான். இங்கே அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதே மாதிரி ஒரு 2ல இருந்து 3 இந்த சின்ன சைஸ் தக்காளி வந்து நான் வந்து பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன். இங்க வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம் வந்து இந்த மசாலா ஆகிறதுக்குள்ள இதை நம்ம வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி கழுவிக்கலாம். ஐ மீன் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பொடியா நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ பார்க்கலாம் எப்படி பண்றதுன்னு. இப்போ இந்த குக்கர் வந்து திரும்பியும் நான் கழுவிட்டு இதுல வந்து ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன், பீனட் ஆயில். இதுல வந்து நம்ம சோம்பு தாளிச்சுக்கலாம். சோம்பு தாளிச்சுட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா ப்ரௌனா வதங்கி வரட்டும். இப்ப வந்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்ப இதுல நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் இதுல நான் என்னோட ஹோம்மேட் சில்லி பேஸ்ட் போட்டுக்கிறேன். நீங்க இது இல்லை அப்படின்னா சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இது வந்து வீட்லயே அரைச்ச காஷ்மீரி சில்லி பேஸ்ட். இது அதுவும் போட்டுக்கிறேன் நானு. இப்ப வந்து இந்த அரைச்சு வச்ச தக்காளி நம்ம போட்டுக்கலாம். தக்காளி வந்து 2 தக்காளி வந்து அரைச்சு வச்சிருக்கேன். இப்ப அதை சேர்த்துக்கலாம் நம்ம. இது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ள வந்து நான் மஷ்ரூமை கட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்ப இது கூட வந்து தனியா தூள் நம்ம போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதே போல கரம் மசாலா. இதுக்கு உப்பும் போடணும். உப்பு போட்டனான்னு தெரியல. உப்பு போடல. உப்பு போட்டுக்கலாம். இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல வந்து இப்ப எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மசாலா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். இந்த மஷ்ரூம் வேகிறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகாது. மேக்சிமம் ஒரு 5 மினிட்ஸ்ல இது வெந்துடும். தண்ணி எல்லாம் ஊற்றணும்னு இல்லை, ஏன்னா அதுலயே வந்து தண்ணி விட்டு வரும். அது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நம்ம சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மஷ்ரூம்லயே தண்ணி விட்டு வரும். மீன்வைல் நம்ம வந்து அந்த கத்திரிக்காய் கடையில வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இது இப்ப நம்ம பத்த வச்சுட்டு மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இதுல நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், காரமும் இருக்கு. நம்ம இந்த தாளிச்சு வச்சதை மட்டும் போட்டு கொதிக்க விட்டு நம்ம இறக்க வேண்டியதுதான். கொத்தமல்லி தூவி மேஷ் பண்ணிக்கலாம். அதை இப்ப இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல நம்ம அந்த தாளிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதுல போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கன்சிஸ்டன்சி நீங்க பாத்துக்கோங்க, எந்த கன்சிஸ்டன்சில நீங்க இறக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி உப்பு இந்த சமயத்துல செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டா இந்த சமயத்துல போட்டு நீங்க இறக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நானு. இது வந்து ஆவாரம் பூன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி சுகருக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து சரி செஞ்சிடும். அதே மாதிரி ஸ்கின்ல இருக்கக்கூடிய நேச்சுரல் க்ளோவை வந்து ரீட்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த சண்டே மார்க்கெட் உழவர் சந்தையில கிடைச்சது, அதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது நம்ம வந்து சாம்பார்ல போட்டுக்கலாம். லாஸ்டா இறக்கறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி போடுற மாதிரி. அதே மாதிரி இட்லி வைக்கிறப்ப வேக வச்சுக்கலாம். பொரியல் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அதுல கூட நம்ம போட்டுக்கலாம். இதுல வேகறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இது ரொம்ப மெல்லிசா இருக்குது பாருங்க. ஸோ வேகறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்காது. பட் இதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம எதுல சேர்த்துக்க முடியுமோ அதுல எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்ப நான் சாம்பார்ல லாஸ்டா அது தூவி இறக்க போறேன். இப்ப போட்டுக்கலாம். நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். பாருங்க, இப்படித்தான் இருக்குது. போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்ம கத்திரிக்காய் கடையல், கத்திரிக்காய் சுண்டக்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இது சாதத்துல போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் நெய் விட்டு. அதே மாதிரி உங்களுக்கு இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கடையல். நைட் எங்க வீட்டுல வந்து டிஃபன் அப்படின்றதுனால நான் அதுக்கும் சேர்த்து இப்ப வச்சுட்டேன் நானு. இப்ப இது பாருங்க, மஷ்ரூம் வந்து எந்த லெவல்ல இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. இங்க நான் தண்ணியே ஊத்தல பாருங்க, தண்ணி நல்லா வந்து வெந்திருக்குது. அவ்வளவுதான், இது ஃபினிஷ் பண்ற டைம் வந்துருச்சு. இந்த சமயத்துல நான் வந்து என்னோட ஹோம்மேட் பன்னீர் இருக்கு, அதை கட் பண்ணி இதுல போட்டு இறக்கிக்கிறேன். லாஸ்டா கொஞ்சமா கசூரி மேத்தி போட்டு இறக்கிக்கோங்க, இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த டிஷ்க்கு. அவ்வளவுதான், நம்ம மஷ்ரூம் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க, இப்படிதான் இருக்குது. ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இங்க வந்து சுண்டக்காய் கத்திரிக்காய் போட்டு கடையல் பண்ணியிருக்கு. இது வந்து நெய் இது மேல வச்சிடலாம், நம்ம சாப்பிட்ற நேரத்துக்கு உருகிரும். அதே மாதிரி வாழைப்பூ கூட்டு, பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம மஷ்ரூம் பன்னீர் மசாலா. இங்க பாத்தீங்கன்னா சூடா வடிச்ச சாதம். இங்க வந்து நம்ம தாளிச்ச தயிர் இருக்கு. இது வந்து மார்னிங் போட்டு வச்ச டீடாக்ஸ் வாட்டர், அதாவது சீரகம், கருஞ்சீரகம், ஓமம், அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு டீடாக்ஸ் வாட்டர் ஒன்று செஞ்சு வச்சிருக்கு. அதை நம்ம வந்து இன்னைக்கு டே ஃபுல்லா குடிச்சுக்கலாம். அப்புறம் இது பாத்தீங்கன்னா வெத்தலைவள்ளி கிழங்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது எப்படி பண்ணணும்னு தெரியல, வீடியோ பார்த்து தான் பண்ணணும், யூடியூப் பார்த்து தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நான் வந்து செஞ்சுட்டு உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். நான் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இது வந்து வேற எந்த டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்படிதான் இருக்குது. இதுக்கு பேர் வந்து வெத்தலை வெள்ளிக்கிழங்கு. ஸோ இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பை.